வெல்கம் டு தமிழ் கணிதன். இது வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் நம்ம தொகுத்து நம்ம சீரியஸாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியாக வந்து பார்த்தோன்னா நம்ம 41வது நாள் வகுப்பு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா கடைசியாக நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த சிம்பிளிஃபிகேஷன் இருக்க தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா அடிக்கடி கேட்குறாங்க, அதாவது யூனிட் டிஜிட்டில் இந்த கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாடல் அடிக்கடி கேட்குறாங்க. அது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த டாபிக் எங்கே இருக்குன்னா நம்ம ஸ்கூல் புக்கில் 8th புக்கில் எண்களில். ஸோ ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா, உங்களுக்கு அழகாக எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, ஈஸியாக எப்படி உங்களுக்கு நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரியா, சரி. அதேமாதிரி பார்த்தோன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம செமினார் போகிறது வழக்கம். ஸோ இந்த முறை பார்த்தோன்னா மதுரையில் 2வது முறையாக 18ஆம் தேதியிலேருந்து, அதாவது வர திங்கட்கிழமையிலேருந்து ஒரு வாரத்துக்கு செமினார் நடக்கிறதுக்கு. சரியா, 18ஆம் தேதியிலேருந்து 7 நாள் வகுப்பு நடக்கும். ஸோ இங்கே வரக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே நம்மளோட ஷார்ட்கட் புக்கு ஃப்ரீ தான். அது போக டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ தான். அதேமாதிரி 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீயாக தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் நேம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரியா, சரி, ஓகே. சரி, எனக்கு புக்கு மட்டும் வேணும் சார் அப்படின்னாலும் பரவாயில்ல. புக்கு வாங்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 இயருக்கு ஆன்லைன் கிளாஸும் ஃப்ரீ தான். ஸோ புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி புக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். சரியா, கேள்வி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு அதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னு கேட்பாங்க. சரி, இப்போ பாருங்களேன். இப்போ உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொன்னேன்னா, இப்போ பாருங்கள், 2 கியூப் என்ன நம்மளுக்கு 8ன்னு தெரியும். இதே இது 4 கியூப் என்ன நம்மளுக்கு 64. இப்போ 4 கியூப்னு கொடுத்துட்டு அதோடைய கடைசி இலக்கம் என்னன்னா 64 நீங்கள் சொல்லிடுவீங்க. இது எப்படி எழுதிருப்பீங்க? 4 × 4 × 4ன்னு போட்டிருப்பீங்க. கீழே 4 3 தடவை பெருக்கிருப்பீங்க. இதே இது நம்ம 632 399 முறை போட்டு பெருக்க முடியுமா? முடியாது. ஸோ அதற்கான ட்ரிக்கு தான் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறேன். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த நம்பர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா, இந்த நம்பர்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது எப்படி மைண்டில் வைக்கிறது, எப்படி மனப்பாடம் பண்ணுறது நான் ஈஸியாக ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கண்டிஷன்ஸ், இந்த 3 கண்டிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், 0க்கு 0, 1க்கு 1, 2க்கு 2, 4 8 6, 3க்கு 3 9 7 1, 4க்கு 4 6, 5க்கு 5, 6க்கு 6 7 9 3 1, 8க்கு 4 8 4 2 6, 9க்கு 9 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எப்படி நம்ம ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறது நான் சொல்கிறேன். நான் 0 1 5 6ல் முடிஞ்சுன்னா அதே எண் அப்படி நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா, அதாவது 0 1 5 6ல் முடிஞ்சுன்னா அதே நம்பர் தான் அதனுடைய கடைசி இலக்கமாக இருக்கும். கிளியரா? ஸோ அடுத்து பார்த்துங்க, 4 9ல் முடிஞ்சிருச்சுன்னா அதனுடைய அடுக்கு ஒற்றைப்படையா இரட்டைப்படையான்னு பார்க்கணும். அதேமாதிரி பார்த்தோன்னா 2 3 7 8ல் முடிஞ்சுன்னா அடுக்க நம்ம 4ஆல் வகுக்கணும். சரி, ஏன் சார் அப்படின்னா பார்த்து கணக்கில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரியா, இப்போ பாருங்களேன். இப்போ 210 அடுக்கு 326 இதனுடைய கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரியா, அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் பாருங்களேன். இங்கே எதில் முடிஞ்சிருக்கு? 0வில் முடிஞ்சிருக்கு. அப்போ 0வோட கண்டிஷன் என்ன? 0 1 5 6ல் முடிஞ்சுன்னா அதே எண். அப்போ 0வில் முடிஞ்சதால இதை 210 326 முறை போட்டாலும் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் என்ன? கடைசி இலக்கம் 0வாக தான் இருக்கும். கிளியராக புரிஞ்சதா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், 761 அடுக்கு 897 இதோட கடைசி இலக்கம் என்னன்னு சொல்லி கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா, இதை கொடுத்துட்டு இதனுடைய கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாருங்கள், எதில் முடிஞ்சிருக்கு? 1 முடிஞ்சிருக்கு. அப்போ 1ஓட கண்டிஷன் நம்மளுக்கு தெரியணும். ஸோ 1ஓட கண்டிஷன் என்ன? அதே எண். அப்போது 761 897 முறை போட்டு நீங்கள் பெருக்கினாலும் வரக்கூடிய கடைசி இலக்கம் என்னவாகத்தான் இருக்கும்? 1ஆகத்தான் இருக்கும். ஸோ எதுக்கு அதே எண்ணில் முடியும்னா 0 1 5 6க்கு அதே எண்ணில் முடியும். அதே மாதிரி பாருங்கள், 345 அடுக்கு 896. சரியா, அப்போ இதில் கடைசி இலக்கம் என்னவா இருக்கும்? 5ஆக தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், 586 அடுக்கு 762. சரி, 732 இதனுடைய கடைசி இலக்கம் என்ன? 6ல் முடிஞ்சிருக்கு. ஓகேவா, நீங்கள் அடுக்க பார்க்கவே கூடாது, அடிமானத்தை தான் பார்க்கணும். கீழே புரிஞ்சுதா? அப்போ அடிமானத்தில் பாருங்கள், எதில் முடிஞ்சிருக்கு? 6ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 6ஓட கண்டிஷன் என்ன? அதே எண். அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னவா இருக்குன்னா அதே எண்ணாக தான் இருக்கும். கிளியராக புரிஞ்சுதா? ஏன்னா மேக்ஸை பற்றியில் கவலையப்படாதீங்க, தொடர்ந்து மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மேக்ஸ் வந்து ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கஷ்டம் அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் கிடையாது. மேக்ஸை தெரியாதவங்க என்னோடய வீடியோஸை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ் இவ்வளோ தானா அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. சரி, நிறைய பேர் நிறைய சேனல்ஸ் இருக்குது மேக்ஸுக்கு, ஆனால் நம்மளோட சேனல் ஒரு தனித்துவமாக தான் இருக்கும். ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், 632 அடுக்கு 399 அப்படின்னு கொடுக்குறாங்க. சரியா, இங்கே கடைசி இலக்கம் என்ன? அடிமானத்தில் பாருங்கள் 2. ஓகேவா, இங்கே கடைசி இலக்கம் என்ன? 2. அப்போ 2ஓட கண்டிஷன் என்ன நம்மளுக்கு தெரியணும். சரி, இதை நான் எப்படி மனப்பாடம் பண்ணுறது நான் ஃபைனலாக நான் சொல்கிறேன் நான். ஓகேவா, ஓகே. சரி, ஓகே. 2ஓட கண்டிஷன் என்ன? 2 3 7 8ல் முடிஞ்சுன்னா அடுக்கு என்ன பண்ணணும்? நம்ம 4ஆல் வகுக்கணும். அப்போது இங்கே 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ அடுக்க நம்ம 4ஆல் வகுக்கணும். நீங்கள் 399 நீங்கள் 4ஆல் வகுக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்து நீங்கள் 4ஆல் வகுத்துட்டா போதும். அப்போ இங்கே பாருங்கள், 399 லாஸ்ட் 2 டிஜிட் என்ன? 99. இது என்ன பண்ணுறேன்? நான் 4ஆல் வகுக்கிறேன்.
இப்போ 4வது வகுப்பு பாருங்க, 1 நாங்க 4, இதில் பாருங்க 2 நாங்க 8, மீதி 1, 4 நாங்க 16, மீதி என்ன இருக்கு 3ன்னு வருது. ஓகேவா? நம்மளுக்கு மீதி தான் தேவை. அதாவது 2, 3, 7, 8ல முடிஞ்சுன்னா அடுக்க 4ஆல் வகுத்துட்டு மீதி என்ன வருதுன்னு பாருங்க. இப்போ என்ன வந்துச்சு? மீதி 3 வந்துச்சு. எதுல? 2க்கு மீதி 3. கிளியரா புரிஞ்சுதா? 2க்கு மீதி 3. கிளியரா? அப்ப பாருங்களேன், 2 இங்க இருக்கு, இது 1, இது 2, இது 3, இது 0 அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். கிளியரா? அப்போ 2ல மீதி 3ன்றாங்க. அப்போ பாருங்க 1 2 3 3 3 எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு மீதி 3. அப்போ 3க்கு நேரா மேல என்ன நம்பர் இருக்கு? 8ன்னு இருக்கு. அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 8. கிளியரா புரிஞ்சுதா? சப்போஸ் மீதியே வரல சார், எனக்கு கரெக்டா டிவைட் ஆகுது சார் அப்படின்னா மீதி வந்து 0. ஓகேவா? அப்போ 2ல 0 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. கிளியரா? அப்போ மேல என்ன நம்பர் இருக்கு? 6ன்னு வரும். கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்து பாருங்களேன், 473 அடுக்கு 548 எதுல முடிஞ்சிருக்கு? 3ல முடிஞ்சிருக்கு. அப்போ 3ஓட கண்டிஷன் என்ன? 2 3 7 8 அடுக்க 4ஆல வகுக்கணும். அப்போ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம 4ஆல வகுக்கணும் அடுக்க. அப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபுல்லாவே நீங்க 4ஆல வகுக்கணும்னு அவசியம் இல்லை. லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நீங்க 4ஆல வகுத்தாலே போதும். பாருங்க 48 லாஸ்ட் டிஜிட், லாஸ்ட் 2 டிஜிட். அப்போ 48 நான் 4ஆல வகுக்கிறேன். பாருங்க 1 நாங்க 4, 1 நாங்க 4, 2 நாங்க 8 கரெக்டா வகுப்படுது. அப்போ இதுல மீதி வருதா? இல்ல. மீதி என்ன வருது? 0. கிளியரா புரிஞ்சுதா? எதுல? 3ல. ஓகேவா? இங்க லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த லாஸ்ட் டிஜிட்டோட கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ 3னா 3ஓட கண்டிஷன் நமக்கு தெரியணும். அதே மாதிரி 3ஓட நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம கடைசி இலக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். கிளியரா புரிஞ்சுதா? ஓகே. இப்போ 3ல மீதி என்ன வந்துச்சு? 0 வந்துச்சு. அப்போ 3 இங்க இருக்கு, இது 1, இது 2, இது 3, இது 0. அப்போ பாருங்க 3ல 0 எங்க இருக்கு? இங்க இருக்கா? 0க்கு மேல என்ன நம்பர் இருக்கு? 1ன்னு இருக்கு. அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 1. கீழே புரிஞ்சுதா? அவங்க கொடுத்துருக்கிற அடிமானத்துல லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பாருங்க. லாஸ்ட் டிஜிட் என்னன்னு பார்த்துட்டு அதனுடைய கண்டிஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது போக அந்த நம்பர்ஸை பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. அடுத்து பாருங்க, 987 அடுக்கு 2022 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7ல முடிஞ்ச கண்டிஷன் என்ன? 7ஓட கண்டிஷன் அடுக்கு 4ஆல வகுக்கணும். அப்போ 2022 என்ன பண்ணணும்? நம்ம 4ஆல வகுக்கணும். அப்போ நம்ம லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும்னு சொன்னா, அப்போ பாருங்க 22 நான் 4ஆல வகுக்கிறேன். 1 நாங்க 4, 5 நாங்க 20, மீதி எவ்வளவு வருது? 2 வருது. மீதி 2 வருது. ஓகே. எதுல? 7ல 2. கிளியரா? 7ல 2. அப்ப 7 எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப பாருங்க 1 2 3 0. அப்ப 7ல 2 எங்க இருக்கு? இங்க இருக்கா? அப்ப 2க்கு மேல என்ன நம்பர் இருக்கு? 9 இருக்கு. அப்ப இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 9. கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்து 738 அடுக்கு 2023 அப்படின்னு கொடுத்துறாங்க. இப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 8ஓட கண்டிஷன் என்ன? 8ஓட கண்டிஷனை பாருங்க, அடுக்க நம்ம 4ஆல வகுக்கணும். அப்போ 2023 நான் என்ன பண்ண போறேன்? நான் 4ஆல வகுக்க போறேன். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம 4ஆல வகுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 23 மட்டும் என்ன பண்ணலாம்? நான் 4ஆல வகுக்கலாம். 1 நாங்க 4, 5 நாங்க 20, மீதி இருக்கு. மீதி எவ்வளவு வருது? 3ன்னு வருது. கிளியரா? எதுல? 8ல மீதி 3. ஓகேவா? 8 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இது 1, இது 2, இது 3, இது 0. அப்ப 8ல மீதி 3. 8ல 3 எங்க இருக்கு? இங்க இருக்கா? 3 தானே? ஓகே. 3ல இங்க இருக்கு. ஓகேவா? 8ல 3 இங்க இருக்கு. 3க்கு மேல என்ன நம்பர் இருக்கு? 2ன்னு இருக்கு. அப்ப இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 2. கிளியரா புரிஞ்சுதா? சோ அடுத்து பாருங்களேன், 434 அடுக்கு 396. சோ இப்போ 4ல முடிஞ்சிருக்கு. 4ஓட கண்டிஷன் என்னன்னா 4 9ல முடிஞ்சுனா அடுக்கு ஒற்றைப்படை இரட்டைப்படையான்னு பார்க்கணும். கிளியரா? ஓகே. அப்ப 4ல முடிஞ்சிருக்கு. அடுக்கு என்னவா இருக்கு? இரட்டைப்படையா இருக்கு. 396 அது இரட்டைப்படை தானே? ஓகே. அப்ப 4ஓட நம்பர் தெரியணும். இது ஒற்றைப்படை, இது இரட்டைப்படை. கிளியரா? ஓகே. அப்போ ஒற்றைப்படையில முடிஞ்சுச்சுன்னா, 4ல ஒற்றைப்படையில முடிஞ்சுச்சுன்னா அதனுடைய கடைசி இலக்கம் 4ல முடியும். 4ல இரட்டைப்படையில முடிஞ்சுச்சுன்னா அதோட கடைசி இலக்கம் 6ல முடியும். அப்போ இங்க பாருங்க, இது இரட்டைப்படை. அப்ப அதனுடைய கடைசி இலக்கம் என்ன? 6. இங்க 6ன்றதால நான் 6 போடல. நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஓட கண்டிஷன் அடுக்கு ஒற்றைப்படை இரட்டைப்படையான்னு பார்க்குறோம். இரட்டைப்படை, இரட்டைப்படைனா என்னது? 6ல முடியும். அடுத்து பாருங்க 189 447 எதுல முடிஞ்சிருக்கு? 9ல முடிஞ்சிருக்கு. அப்போ 9ஓட கண்டிஷன் என்ன? அடுக்கு ஒற்றையார் இரட்டையான்னு பார்க்கணும். அப்போ பாருங்க, இது ஒற்றை, இது இரட்டை. அப்போ பாருங்க இங்க அடுக்கு என்னது? ஒற்றைப்படை எண். அப்போ ஒற்றைப்படை என்னன்னா எதுல முடிஞ்சிருக்கும்? 9ல முடிஞ்சிருக்கும். இது இரட்டைப்படை எண் ஆச்சுன்னா 1ல முடிஞ்சிருக்கும். கிளியரா புரிஞ்சுதா? சரி, ஓகே. இன்னும் நம்ம கணக்கு போட தான் போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி இந்த நம்பரை எப்படி ஞாபகம் வைக்கிறது நான் சொல்றேன். நல்லா கவனிங்க. 0 1 5 6 இதுக்கு அதே எண்ணை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. 0 1 5 6ன்றது அதே எண்ணை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்களேன்,
ரெண்டோட நம்பர் நான் சொல்றேன் நான். ஏன்னா இந்த நம்பர்லாம் நமக்கு தெரிஞ்சா தான் யூனிட் டிஜிட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ரெண்டோட நம்பருக்கு ரெண்டாவது வாய்ப்பாடு தெரிஞ்சா போதும். பாருங்க 2 2 2 4 4 2 8 8 2 16 16க்கு லாஸ்ட் டிஜிட் என்ன 6. இந்த 6 ரெண்டாவது பிறகு 6 2 12 சொல்லி மறுபடியும் ரிப்பீட் ஆயிடும். கிளியரா புரிஞ்சுதா? அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க மூணாவது வாய்ப்பாடு 3 3 9 9 3 27. அதுல கடைசி இலக்கம் என்ன 7 7 மூணாவது பிறகு 3 21. அதுல கடைசி இலக்கம் என்ன 1. அந்த 1 மறுபடியும் மூணாவது பிறகு அது 3ல வரும், ரிப்பீட் ஆயிரும். கிளியரா? ஓகே. அடுத்து 4 பாருங்க 4 4 16க்கு 6. ஓகேங்களா? இந்த 6 4வது பிறகு 6 24 மறுபடியும் 4 தான் முடியும். மறுபடியும் இந்த 4வது பிறகு 6ல முடியும். இந்த நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அடுத்து 5 6. அடுத்து 7 பாருங்க 7வது வாய்ப்பாடு சொல்லுங்க. 7 7 49 9 கடைசி 49 கடைசி டிஜிட் என்ன 9. ஓகேவா? 9 7வது பிறகுனா 63 கடைசி டிஜிட் 3 3 7வது பிறகுனா 21 கடைசி டிஜிட் 1. மறுபடியும் இந்த 1 7வது பிறகுனா மறுபடியும் ரிப்பீட் ஆயிடும். கிளியரா? அடுத்து பாருங்க 8 8 8 64க்கு 4. இந்த 4 8வது பிறகுனா 32க்கு 2. இந்த 2 8வது பிறகுனா 16க்கு லாஸ்ட் டிஜிட் 6. கிளியரா? இந்த 6 8வது பிறகுனா 6 8 42 மறுபடியும் ரிப்பீட் ஆயிடும். அடுத்து 9 9வது பிறகுனா 89 99 81. ஸோ 81 கடைசி டிஜிட் என்ன 1. அந்த 1 9வது பிறகுனா 9ன்னு வரும். வேற நம்பர் என்னது வராது. சரியா? புரிஞ்சுதா? ஸோ ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். டெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் யூனிட் டிஜிட்டை கேட்பாங்க. இதுவும் என்ன யூனிட் டிஜிட்டை பற்றி தான். ஓகே. ஸோ இந்த மாதிரி வரிசையாக கொடுத்துட்டு இதனுடைய கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பாருங்களேன் 3/24. ஸோ 3 24 முறை போடணும். ஓகே. அப்படி போட்டு இது எல்லாத்தையும் கூட்டி லாஸ்ட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அவ்வளோலாம் நமக்கு தேவையில்லை. பாருங்களேன் இப்போ 3ல முடிஞ்சிருக்கு. 3ஓட கண்டிஷன் என்ன அடுக்க 4ஆல் வகுக்கணும். கிளியர் தானே? ஓகே. அப்போ 24 4ஆல் வகுத்தா என்ன வரும்? மீதி வந்து 0 தான் வரும். ஓகே. 24 நான் 4ஆல் வகுத்தேன். அது 1 4 6 24 மீதி வந்து 0. ஓகே. என்ன அப்போ 3ல 0 எங்கன்னு பாருங்க. 3 இங்க இருக்கு. 3ல 0 என்ன 1. கிளியரா? அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னவா இருக்கும்னா 1ஆ இருக்கும். அடுத்து என்ன சிம்பல் இருக்கு? பிளஸ் இருக்கு. நான் பிளஸ் போட்டுறேன். கிளியரா? அடுத்து 3 அடுக்கு 25. ஸோ 25 3ஓட கண்டிஷன் என்ன அடுக்க 4ஆல் வகுக்கணும். அப்போ 25 நான் 4ஆல் வகுத்தா மீதி 1 வரும். கிளியரா? அப்போ 3ல மீதி 1 இருக்கு. இங்க இருக்கா? அப்போ 1க்கு மேல என்ன நம்பர் இருக்கு 3 இருக்கு. அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்ன 3. அடுத்து பிளஸ் இருக்கு. நான் பிளஸ் போட்டுறேன். அடுத்து 3/26. ஸோ 26 நம்ம 4ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? மீதி 2 வரும். ஓகே. ஏன்னா அப்போ 3ல மீதி 2 எங்க இருக்கு? இங்க இருக்கா? ஸோ 2க்கு மேல என்ன நம்பர் இருக்கு 9 இருக்கு. அப்போ என்னுடைய கடைசி இலக்கம் என்ன 9. அடுத்து பிளஸ். அடுத்து 3/27. ஸோ 27 4ஆல் வகுத்தா என்ன கிடைக்கும்? மீதி 3 வரும். ஓகேவா? ஸோ 3ல 3. சரியா? மீதி இந்த 4ஆல் வகுத்தா ஒரு மீதி 3 வரும். ஓகேனா? அப்போ 3ல 3 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ 3க்கு மேல என்ன நம்பர் இருக்கு 7 இருக்கு. அப்போ என்னுடைய கடைசி இலக்கம் என்ன 7 பிளஸ். அடுத்து 3/28. ஸோ 28 நம்ம 4ஆல் வகுத்தா மீதி வராது 0 வரும். ஓகேவா? அப்போ 3ல 0 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ அதுக்கு மேல என்ன நம்பர் இருக்கு 1 இருக்கு. அப்போ 1. இப்போ நம்ம எல்லாத்தையும் கூட்டிடலாமா? பாருங்க 10 இது 10 20 21 வரும். ஓகேவா? இதை கூட்டினா என்ன வருது 21 வருது. அப்போ அதுல கடைசி இலக்கம் என்ன 1. புரிஞ்சுதா? அப்போ ஆன்சர் என்னன்னா கடைசி இலக்கம் 1. கிளியரா? ஸோ அதே மாதிரி இதில் பாருங்க 4. ஸோ 4ஓட கண்டிஷன் என்ன அடுக்கு ஒற்றைப்படை இரட்டைப்படையான்னு பார்க்கணும். அப்போ 4ல அடுக்கு 52 52 இருந்து இரட்டைப்படை. அப்போ 4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒற்றைப்படைனா 4 இரட்டைப்படைனா 6. அப்போ இரட்டைப்படையா? அப்போ என்னது இது 6. இங்க நான் எழுதுறேன் 6 பிளஸ் இருக்கு பிளஸ். அடுத்து ஒற்றைப்படைனா என்னது 4. ஓகேவா? 4 பிளஸ். அடுத்து 54 இரட்டைப்படைனா 6. அடுத்து பிளஸ் இருக்கு பிளஸ். அடுத்து 55 ஒற்றைப்படைனா 4. சரி இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா? பாருங்க 10 10 10 20. அப்போ 20ல லாஸ்ட் டிஜிட் என்ன 0. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னன்னா கடைசி இலக்கம் 0வா இருக்கும். கிளியரா? சரி இந்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டுவாங்க. சரி அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க கடைசி இலக்கம் என்ன அப்படின்னு கேட்டுவாங்க. பாருங்களேன் இப்போ பாருங்க என்னென்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 237 அடுக்கு 499. அப்போ 7ல முடிஞ்சிருக்கு. 7ஓட கண்டிஷன் என்ன சொன்னோம் அடுக்க 4ஆல் வகுக்கணும்னு நம்ம சொன்னோம். ஓகே. ஏன்னா 7ஓட கண்டிஷன் அடுக்க 4ஆல் வகுக்கணும். அப்போ 499 நம்ம 4ஆல் வகுக்கணும். அப்போ லாஸ்ட் 2 டிஜிட் மட்டும் நம்ம 4ஆல் வகுத்தா போதும்ல. 99 மட்டும் நம்ம 4ஆல் வகுத்தா போதும். ஸோ 99 4ஆல் வகுத்தா 1 நாங்க 4. இதில் பாருங்க 2 நாங்க 8 மீதி 1 4 நாங்க 16 மீதி எவ்வளோ இருக்கு 3 இருக்கு.
மீதி அளவு 3. எதில் 7ல் மீதி 3. ஓகேவா? 7 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மீதி 3 எங்கே? 1 2 3. ஸோ மீதி 3 இங்கே இருக்குது. 3க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது? 3 தான் இருக்குது. அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்ன? 3. அடுத்து என்ன சிம்பிள் இருக்கோ அப்படியே போடுங்க, ப்ளஸ். இதில் பாருங்க, இதில் அடுக்கில் இருக்கா? இல்லை. அடுக்கில் இல்லைன்னா அந்த நம்பர் என்ன பண்ணணும்? அப்படியே நம்ம எழுதிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 28 இருக்குன்னு வச்சுக்குவோம். 28 இருக்குன்னு வச்சுக்கலேன். 28. இப்போ பாருங்க, மேலே அடுக்கு இருக்கா? இல்லை. அடுக்கு வந்து மேலே 1 தான். அப்படின்றப்போ இதில் லாஸ்ட் டிஜிட் என்னவோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. 8 தான். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து இன்ட்டு 336 அடுத்து 2025. ஏன்னா பெருக்கல் இருக்கா? பெருக்கல் போட்டிருக்கேன். கிளியரா? 336 அடுத்து 2025. ஆரோட கண்டிஷன் என்ன? அதே எண். ஸோ இப்போ 6ல் முடிஞ்சால் இதனுடைய கடைசி இலக்கம் என்ன? 6ல் தான் முடியும். அடுத்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டுறேன். அடுத்து 892 அடுக்கு அளவு 867. ஸோ 2ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 2ஓட கண்டிஷன் என்ன? அடுக்க 4ஆல் வகுக்கணும். அப்போ 67 என்ன பண்ணலாம்? 67 4ஆல் வகுத்தா 1 நாங்க 4, 1 நாங்க 4, மீதி 2. இதில் 6 நாங்க 24, மீதி எவ்வளவு? 3ன்னு வருது. எதில்? 2ல் 3. ஓகேவா? பாருங்க, இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ 2ல் 3 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 3க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது? 8ன்னு இருக்குது. அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 8. இது நம்ம சுருக்கிடலாமா? பாருங்க, போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி மல்டிபிள் பண்ணிட்டு தான் நம்ம ஆட் பண்ணணும். சரியா? அப்போ பாருங்க, 3 ப்ளஸ் பாருங்க 6 8 48 ப்ளஸ் இங்கே 8. கிளியரா? இப்போ கூட்டலாமா? பாருங்க, இது 2 கூட்டின அளவு 51. 51 ஒரு 8 அளவு 59. ஸோ இதில் லாஸ்ட் டிஜிட் என்ன? 9ன்னு வரும். அப்போ இதனுடைய கடைசி இலக்கம் என்னன்னா 9ன்னு வரும். கிளியராக புரிஞ்சுதா? ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. மேக்ஸே தெரியலனாலும் பரவாயில்ல, என்னோட வீடியோஸ்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க. சரியா? மேக்ஸை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் மேக்ஸில் ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீக்காக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளை இதனுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.